ஆண்டவர் பெரியவர், வாக்கு மாறாத தேவன், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையினால் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தோற்று போகாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போகாது. இன்றைக்கும் தவறாமல் உங்களை தாங்குகிற வார்த்தையினால் அவர் நடத்தி செல்வார். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்தில் எப்படி இருக்கு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானே ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானே ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஒரு நாளும் நீதிமானை கீழே விழுகிறதுக்கு விடமாட்டார். தவறி விழுவதற்கு விடமாட்டார். தள்ளாட விடமாட்டார். பாரத்தினால் சோர்ந்து போக விடமாட்டார். அதனால தான் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேலே வைக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறார். அப்போது அந்த பாரத்தை சுமந்துட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஒருவேளை தவறி விழுந்துருவோம், தள்ளாடி விழுந்துருவோம். அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் எல்லா பாரத்தையும் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொல்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் நம்மளுக்கு பாரம் இருந்துச்சு, கவலை, நம்மளுக்கு துக்கம், சோர்வு, இந்த மாதிரி காரியங்களாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, யார்கிட்டையாவது ஒருத்தட்ட பகிர்ந்து கொள்வோம், ஷேர் பண்ணுவோம். வில் ஷேர் அவர் பர்டன்ஸ், வில் ஷேர் அவர் சாரோ, வில் ஷேர் அவர் வரிஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பாரத்தை என்னிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம். டோன்ட் ஷேர் யுவர் பர்டன்ஸ் வித் மீ, காஸ்ட் யுவர் பர்டன்ஸ் அப்பான் மீ. உங்களுடைய பாரத்தை, கவலைகள், சோர்வுகள், விரக்திகள் எல்லாவற்றையும் என் மேலே அப்படியே கடத்திடுங்க, என் மேலே வச்சிருங்க. நீங்கள் சுமந்துட்டு செல்ல வேண்டாம், நான் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அநேக நேரத்தில் நம்ம செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய பாரத்தை ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம், ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு முழுவதுமாக அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். டு நாட் ஷேர் யுவர் பர்டன்ஸ், காஸ்ட் யுவர் பர்டன்ஸ். காஸ்ட் யுவர் பர்டன்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பாரங்களை தூக்கி வீசுங்கன்னு அர்த்தம். பொதுவாக மீன் பிடிக்க போகிறவங்க தான் அவங்களுடைய வலைகளை தூக்கி வீசுவாங்க. தே காஸ்ட் தேர் நெட்ஸ். அந்த மாதிரி நம்முடைய பாரங்கள் எல்லாம் இயேசு மேலே தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ தான் நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சோர்ந்து போகாமல், தவறி போகாமல், தள்ளாடாமல் நடக்க முடியும் என்பதை தேவன் நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கும் எப்படிப்பட்ட பாரங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். இன்றைக்கு ஒரு ஆதரவின் நாளாக, ஆறுதலின் நாளாக, அற்புதத்தின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க.